நீங்கள் வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கு சென்று விளையாடுகின்ற போது உங்களுக்காக உதவிட தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன், தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை என்றைக்குமே உங்களுக்கு துணை நிற்கும். அதன் மூலம் நிதி உதவி மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் வாங்குவதற்கு என்றைக்கும் உதவிகளை நாங்கள் தொடர்ந்து செய்து வருகின்றோம். ஆகவே நீங்க அத்தனை பேரும் சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன், சாம்பியன்ஸ் அறக்கட்டளையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதற்காக தமிழ்நாடு சாம்பியன்ஸ் .sdat.in என்கின்ற இணையதளத்தில், அந்த வெப்சைட்ல நீங்க என்னைக்கு வேணாலும் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு உடனடியாக அந்த உதவிகள் செய்யப்படும். அதே மாதிரி இந்த ஆண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை, தமிழ்நாடு சிஎம் ட்ரோஃபி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் தொடங்கி இருக்கின்றோம். கிட்டத்தட்ட பிரைஸ் பண்ணி மட்டும் 36 கோடி ரூபாய் தமிழ்நாடு சிஎம் ட்ரோஃபி மூலமாக கொடுக்கப்படுகின்றது. அதிலையும் நீங்க கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இறுதியாக ஒரே ஒரு விஷயம், பல நிகழ்ச்சிகள்ல உங்ககிட்ட பல முறை நான் சொல்லியிருக்கின்றேன். அதாவது மாணவர்கள் சார்பாக டீச்சர்ஸ் கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை தான், பிடி பீரியட எந்த டீச்சரும் தயவு செய்து கடன் வாங்கி அதுல பாடம் நடத்தாதீங்க. பள்ளி கல்வித்துறை அமைச்சரை வச்சுக்கிட்டே தான் இந்த கோரிக்கையை வைக்கிறேன். வேணும்னா சயின்ஸ் மேக்ஸ் டீச்சர்ஸ் உங்களோட பீரியட்ல மாணவர்களை தயவு செய்து பிடி பீரியடுக்கு கடன் கொடுங்க. ஏன்னா பிடி பீரியடுங்கிறது ஒவ்வொரு மாணவர்களுடைய உரிமை. அதுல நிச்சயமா நீங்க விளையாட வேண்டும், ஸ்போர்ட்ஸ் பிராக்டிஸ்க்கு நீங்க அதை எடுத்துக்க வேண்டும். இங்க இவ்வளவு மாணவர்கள் மெடல்ஸ் வாங்கி இருக்கிறத பார்க்கும் போதே எனக்கு தெரியுது, இப்பெல்லாம் பிடி பீரியட நீங்க விளையாட அனுமதிக்கிறீங்க அப்படிங்கிறது எங்களால உணர முடியுது, புரிஞ்சுக்க முடியுது. அதற்காக பள்ளி கல்வித்துறை அமைச்சர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கின்றேன். பதக்கங்களை வென்ற மாணவ மாணவியர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும், அவர்களுடைய ட்ரெயினர்ஸ், கோச்சஸ், பயிற்சியாளர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்தையும் தெரிவித்து இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர்களுக்கும் அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், விளையாட்டு வீரர்கள் உங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.